அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் புதியதோர் தமிழ் கட்டமைப்பு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துலக தமிழர் பேரவை, ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ் என்கின்ற பெயரில் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிமுக நிகழ்வு அன்று நடந்தேறியுள்ளது. அந்த நிகழ்வில் இடம்பெற்ற விடயங்களையும் இந்த புதிய கட்டமைப்பின் உருவாக்கம் பற்றியும் அதனுடைய பின்னணி, அதே வேளையில் அதனுடைய எதிர்கால திட்டங்கள் என்பவற்றை அலசி ஆராய்வதற்கு ஒரு கலந்துரையாடலாக அந்த அமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிமால் விநாயகமூர்த்தி அவர்களை இப்பொழுது இணைத்திருக்கிறோம். வணக்கம் நிமால். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. நீங்கள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர். அதைவிட பல சேவைகளை தமிழர்களுக்கு பல தமிழ் ஊடகங்களின் ஊடாகவும் தமிழர்களுடைய அன்றைய இன்றைய எதிர்கால நிலைகளை பற்றி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற செயல்பாடு சம்பந்தமான கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள், அதற்கான ஆதரவு தளம் போன்ற சில விடயங்களில் நீங்கள் முனைப்பாக செயல்பட்டவர் என்ற ஒரு அறிமுகத்தோடு இப்பொழுது இந்த புதிய கட்டமைப்பு அனைத்துலக தமிழர் பேரவை 10ஓடு 11ஆக இன்னொன்றாக தொடங்கப்பட்டிருக்கிறதா? இது ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியம், தேவை, பின்னணிகளை சொல்லுங்கள். அதாவது என்னை பற்றி பெரும்பாலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் 15 வயதில் இருந்தே 83ஆம் ஆண்டில் இருந்தே விடுதலை சார்ந்த பணியை அப்பவும் 4 வருடங்களுக்கு மேலாக செய்திருக்கிறேன். திரும்ப இடைப்பட்ட காலம் புலம்பெயர்ந்து வாழ்க்கை என்ற தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து திரும்ப 2009 நான் கொஞ்சம் அதிதீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறேன். வந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி நானும் ஈழத்தமிழர் தேசம் விடுதலை பெற வேணும், அவங்கள் அங்கே ஒரு மேம்பாடு நடைபெற வேணும், அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் பல முயற்சிகள், பல திட்டங்கள், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஈடுபாடு எல்லாமே வந்து இன்றைக்கு 15 வருடங்கள் 2009 மே இன அழிப்பு முடிந்து 15 வருடங்களுக்கு பிறகு நானும் என் போன்ற சிலரும் கலந்துரையாடி மக்கள் கலந்துரையாடல்களையும் நேரடியாகவும் சூம் மூலமும் நடத்தி எங்களுக்கு ஒரு அமைப்பொண்டு புதிதாக ஒன்று தேவை இருக்கிற என்ற ஒரு விடயத்தில் நாங்கள் உடன்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு அமைப்பு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க 10ஓடு 11 இல்லை 3ஓடு 4வது அமைப்பு தான் சொல்லுறேன். இந்த இடத்துல அதற்கு நான் ஒரு விளக்கம் தர விரும்புகிறேன். 2009க்கு பிறகு ஈழத்தமிழர்களால் இதுக்கு முதல்ல 3 அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. சர்வதேச அளவிலான அமைப்புகள், அதாவது நாடு வாரியாக சில அமைப்புகள் இருக்கிறது. சர்வதேச ரீதியாக அதாவது குளோபலி 3 அமைப்புகள் இருக்கிறது. ஒன்று அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட உலகத்தமிழர் பேரவை. அது பல நாடுகளின் அமைப்புகளை கூட்டமைப்பாக்கி உருவாக்கப்பட்டது. அடுத்தது பல நாடுகளிலும் உறுப்பினர்களை உருவாக்கி ஆரம்பமானது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம். அதுக்கு பின் ஐசெட் என்று சொல்றது அனைத்துலக மக்கள் பேரவை ஒவ்வொரு நாடுகளிலும் மக்கள் பேரவையை உருவாக்கி கூட்டமைப்பாக உருவாகினது. 3 தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் 2009க்கு பிற்பட்ட காலத்தில் இருக்கிற ஈழத்தமிழர் என்ற சர்வதேச அமைப்பு. இது இப்போ 4வது அமைப்பாக உலகத்தமிழர் பேரவை ஆரம்பமாக இருக்கிறது. இது நாங்கள் வாழும் நாடுகளில் உறுப்பினர்களை பல நாடுகளை இணைத்து ஒரு ஃபெடரேட் பண்ணி ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 10ஓடு 11 இல்லை 3ஓடு 4வது என்றதை நான் இதில் சொல்லிக்கொண்டு இந்த அமைப்புக்கு ஒரு தேவை இருக்கின்றதை நாங்கள் மிகவுமே இது நிறைய கலந்துரையாடல்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் அறிஞர்களோடையும் அங்கே ஈழத்தில் வசிப்பவர்களோடையும் அங்கு முன்னின்று செயல்படுபவர்களோடையும் தண்டி இன்றைய நிலையில், அதாவது இன்றைக்கு நடந்தேறிய
பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் பெரிய சரிவை அடைந்திருக்கிறது, பின்னடைவை அடைந்திருக்கின்றது. ஆகவே இதில் இருந்து நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். மக்கள் வந்து தொடர்ந்து ஏமாற்றங்களோட நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. இன்றைக்கு நாங்கள் நாட்டுக்குள் போய் மக்களை வலுவூட்ட வேண்டும். மக்களை வலுவூட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. வலுவூட்டல் என்று சொன்னால் சிம்பிளி எம்பவரிங் தமிழ்ஸ் எங்களோட கோர் ஆப்ஜெக்டிவ். அது வந்து அரசியல் எம்பவர்மெண்டா இருக்கலாம், அரசியலை நாங்கள் வலுவூட்டலாம், பொருளாதார ரீதியான வலுவூட்டல், கலாச்சார ரீதியான வலுவூட்டல், சமூக வாழ்வு சார்ந்த சோஷியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறது. அப்ப எல்லா வளத்திலும் கல்வி சார்ந்த வலுவூட்டல். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் செயல்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் தனிய வெளிநாடுகளில் இருந்து செயல்பட்டு கொண்டும் நாங்கள் செயல்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் அடுத்தது அந்த களமும் புலமும் சேர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டுமாக இருந்தால் இந்த 15 வருட என்னுடைய அனுபவத்தில், நான் நேரடியாக கண்டறிந்த அனுபவத்தில், நாங்கள் இந்த அமைப்பு அங்கேயும் போய் முகாமத்துவம் புரிந்து செயல்பட்டால் தான் அந்த சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். அதாவது அன்றைய தினம் அந்த நிகழ்வில் உரையாற்றிய பேராசிரியர் செல்வநாதன், ஆஸ்திரேலியாவிலிருந்து உரையாற்றிய பேராசிரியர் செல்வநாதன் குறிப்பாக சொல்லியிருந்தார், சனத்தொகையில் வந்து படித்து முடிந்ததும் இளைஞர்கள் எப்படி வெளிநாடு செல்லலாம் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். அப்ப அங்க மக்கள் வந்து எங்கட ஈழத்தமிழர் பரம்பல் குறைந்து கொண்டே போகிறது. அப்ப அதை நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப அங்க மக்கள் வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேணும். மற்றது அரசியல் ரீதியாகவும் இந்த அமைப்பின் கோட்பாடு வந்து அடிப்படையில் சிம்பிளா 2 கோட்பாட்டைத்தான் நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அதாவது வடகிழக்கு ஈழத்தமிழர் தேசம், ஈழத்தமிழர் தேசம் வடகிழக்கு, அந்த கோட்பாடு எப்பவுமே இந்த அமைப்பு பாதுகாக்கும். அடுத்தது ஈழத்தமிழர் ஒரு தேசிய இனம். இந்த ரெண்டு கோட்பாட்டும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் தேவையான நேரங்களில் எந்தெந்த வலுவூட்டலை செய்ய முடியுமோ, இந்த அரசியலில் முன்னின்று செயல்படுறவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் இது உண்மையில் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் அல்லது அதை பலப்படுத்த வேண்டும் என்ற விடயங்கள்ல வந்து அனைத்துலக தமிழர் பேரவை வந்து முன்னிக்கும். இப்பொழுது குறிப்பாக ஒரு கட்டமைப்போடு சேர்ந்து இயங்குகிறவர்கள் ஏதோ காரணங்களுக்காக கருத்து முரண்பாடுகள், செயல்பாடுகளில் முரண்கள் அல்லது தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாக அவர்களை அந்த கட்டமைப்புகளில் இருந்து சரியான காரணங்கள் இல்லாமல் விலக்கி வைக்கிற பொழுது, ஒதுக்கி வைக்கிற பொழுது இப்படியான புதிய கட்டமைப்புகள் உருவாகுவது சகஜமாகி இருக்கிறது. அந்த வகையிலே மக்களுடைய ஈடுபாடு, மக்களை ஒருமைப்படுத்துகிற செயற்பாட்டில் உங்களுடைய புதிய கட்டமைப்பு என்ன முனைப்பான செயற்பாட்டை எடுக்கப் போகிறீர்கள்? நாங்கள் இந்த நிறுவனத்தை ஸ்தாபிக்கும் போது கலந்துரையாடி ஒரு மெம்பர்ஷிப் பேஸான ஒரு அமைப்பை என்ற 15 வருட செயல்பாட்டினூடாக, அமைப்பின் செயல்பாட்டினூடாக வந்த அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் பேஸ் ஆர்கனைசேஷன், புலம்பெயர் தேசத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய, வெரி ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்ப இந்த விடயத்தை நாங்கள் எப்படி ஆரம்பிப்போம் என்றால், முதலில் ஒரு லைக் மைண்டடான ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களை ஃபவுண்டர் மெம்பர்ஸாக கண்டுபிடித்தோம். அதில் இந்த விடயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தி முன்னிறுத்தி வந்தவர்களை, அப்போ அந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் கொண்ட ஃபார்மேஷன் குழு, அதில் நானும் ஒருவர். அடுத்தது முனைவர் ஸ்ரீதாஸ், செல்வம் ஸ்ரீதாஸும் கனடாவிலிருந்து. அடுத்தது ஒரு செயல்பாட்டாளர் நவநேசன் முருகண்டி. அடுத்தது அனிஜன் தேவேந்திரம் ஃப்ரம் யூகே. அடுத்தது பிரதீப் ராஜ் ஃப்ரம் டென்மார்க். சேர்ந்து நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் குரூப் ஆயினோம். என்றால் எந்த விடயத்தை நாங்கள் தீர்மானிக்கல எங்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச் இருக்க வேண்டும் என்றதுக்காக அந்த ஃபார்மேஷன் குழு 5 பேரும் வந்து 50க்கும் மேற்பட்ட உருவாக்குனஸ், அதாவது ஃபவுண்டர் மெம்பர்ஸை கண்டுபிடிச்சோம். அந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸ்ல இருந்து 21 பேரை இடைக்கால நிர்வாக சபையாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த வந்தவர்களுக்கு தேர்ந்தெடுத்து இடைக்கால நிர்வாக சபையின் காலம் வந்து 2 வருடம். அந்த இடைக்கால நிர்வாக சபைக்கு கொடுக்கப்பட்ட பணி, அதாவது வந்து உடனடியாக இருந்தே செயல்பட தொடங்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் அங்கே நடந்த வெள்ள அழிவில் எங்களோட ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 21 பேரும் சேர்ந்துதான் இந்த அமைப்புக்கான ஒரு யாப்பை வரைந்து இதுக்கான உறுப்பினர்களை இணைக்க வேண்டும். 2 வருடத்துக்குள்ள உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச்சபை, அந்த பொதுச்சபையில் இருந்து ஒரு மத்திய குழு, அந்த மத்திய குழு ஊடாக நாடு வாரியான செயற்குழு, இந்த 3 கட்டமைப்பும் இதுல வரும்.
உலகளாவிய ரீதியில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்குரார்ப்பண விழாவிலும் பல நாட்டிலிருந்தும் உங்களுடைய முக்கியஸ்தர்கள் பேசியிருந்தார்கள் காணொளி வாயிலாகவும். ஒரு அறிமுகமாக உங்களுடைய கட்டமைப்பில் இப்பொழுது சர்வதேச ரீதியாக நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களை அறிமுகப்படுத்துவீர்களா? அதாவது இந்த இடைக்கால நிர்வாக சபையின் தலைவர் நான் நிமால் விநாயகமூர்த்தி, கனடாவில் வசிக்கிறேன். இதன் துணைத் தலைவர் வினாசி தம்பி லிங்கஜோதி, யூகேயில் வசிக்கின்றார். இதில் டைரக்டர் ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் மரியராசா மரியாம்பிள்ள, கனடாவில் வசிக்கின்றார். டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் கமலச்சந்திரன் சோமசுந்தரம், அவரும் கனடாவில் வசிக்கிறார். டைரக்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் சிவானி ரமேஷ், ஒரு லோ ஸ்டூடெண்ட், அவரும் கனடாவில் வசிக்கின்றார். டைரக்டர் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் முரளி சிவகுரு, அவரும் கனடாவில் வசிக்கின்றார். டைரக்டர் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ப்ரிசர்வேஷன் பிரசன்னா பாலச்சந்திரன், நியூசிலாண்டில் வசிக்கிறார். டைரக்டர் ஆஃப் என்வைரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் தயந்தன் திருநாவுக்கரசு, கனடாவில் வசிக்கிறார். டைரக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் மைக்கேல் காலின்ஸ், பிரான்சில் வசிக்கிறார். டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் லோயர் விக்னேஸ்வரன் மார்க்கண்டு, யுஎஸ்ஏல வசிக்கிறார். சேர்பர்சன் ஹோம்லேண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு சிவதர்சன் தவராசா, யூகேல வசிக்கிறார். அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கான நாட்டுக்கான தலைவர் ஈழநிலங்கோ, ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். கனடாவுக்கான தலைவர் விமல் ராஜா குலசிங்கம், அவர் கனடாவில் வசிக்கின்றார். ஐக்கிய அமெரிக்காக்கான விக்டர் ராஜலிங்கம் யுஎஸ்ஏயில் வசிக்கின்றார். ஐக்கிய ராச்சியம் சுரேந்திரன் வடிவேலு, யூகேயில் வசிக்கின்றார். ஜெர்மனிக்கான தலைவர் குலதீபன் குலசேகரம். அதே மாதிரி பிரான்ஸ் பெனலெக்ஸ் கண்ட்ரிகளுக்கு பாலச்சந்திரன் நாகலிங்கம் தலைவராக இருக்கின்றார். சுவிட்சர்லாண்டுக்கும் இத்தாலிக்கும் ஐவரி அகஸ்டின் பொறுப்பாக இருக்கிறார். ஸ்காண்டினேவியாவுக்கு ரோனி ஜோன் நோர்வேல வசிக்கின்றார், அவர் பொறுப்பாக இருக்கிறார். மற்றும் நவநேசன் முருகண்டி கனடாவில் வசிக்கிறார், அவர் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். இவர்களுடன் 5 பேர் கொண்ட அறிஞர் குழு ஒன்று எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் முன் வந்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு அட்வைசரி கமிட்டி உண்டு, 5 பேர் கொண்ட கமிட்டியை நாங்கள் போட்டிருக்கிறோம். கனடாவில் இருந்து முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்கள் இருக்கிறார். நீண்ட காலம் சமூக சேவையில் நிறைய அனுபவம் பெற்ற ஒருவர். அடுத்தது ஒரு சட்டத்தரணி நாதன் ஸ்ரீதரனும் கனடாவில் வசிக்கிறார், அவரும் இந்த அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறார். அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருந்து பேராசிரியர் செல்வநாதன் அவர்கள் இந்த அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறார். அடுத்தது யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் கேடி கணேசலிங்கம் அவர்கள் இந்த அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறார். மற்றும் சென்னையை சேர்ந்த, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் ராமு மணிவண்ணனும் இந்த அட்வைசரி கமிட்டியில் இருக்கிறார்கள். அப்ப எங்களோட திட்டமே நாங்கள் முதல் தேர்தல் நடக்க முதல் இந்த 2 வருடத்துக்குள்ளேயே குறைஞ்சது 2000 பேரை நாங்கள் மெம்பர்ஸ் ஆக்குறது. இந்த அமைப்பில் புலம்பெயர்ந்த தளத்தில் நாங்கள் குறைந்தது 2000 பேர் மெம்பர்ஸ் ஆக்குவோம். அப்படி ஒரு விஷனோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆகவே அந்த 2000 பேர் மெம்பராக வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய மக்கள் சப்போர்ட் வேற நம்புறேன். அங்கத்தவர்களை உள்வாங்குவது என்று குறிப்பிட்டீர்கள். 2000 ஒரு முதல் படியாக நீங்கள் முன்வைத்தீர்கள். அந்த மெம்பர்ஷிப் எப்படி ஆகலாம், யார் ஆகலாம், அதை எப்படி நீங்கள் தெரிவு செய்வீர்கள் என்று குறிப்பிடுவீர்களா? ஒன்று, நான் அதை பற்றிய விவரம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த 21 பேரும் சேர்ந்து இதுக்கான ஜாப்பை வரையும் போதுதான் அந்த விடயங்கள் தீர்மானமாக்கப்படும். ஆனால் எனக்கு ஒரு விஷன் இருக்குது. நான் இதை முன்னின்று ஆரம்பித்தவன் இல்லை. அதாவது ஈழத்தமிழர்கள் யாரும் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்றவர்கள் இந்த அமைப்பில் அதுக்கான சந்தாப்பணத்தை, நாங்கள் தீர்மானிக்கப்படுகிற சந்தாப்பணத்தை கட்டி உறுப்பினராக இணையலாம். வருடாந்தம் அவர்கள் அதுக்குரிய பணத்தை கட்டி கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு ரீசனபிளான, ஒரு அஃபோர்டபுளான ஒரு சந்தாப்பணமாகத்தான் இருக்கும். ஒரு சாதாரண குடும்பத்தால் அதை இலகுவாக அதில் இணையக்கூடிய மாதிரி. அடுத்ததுங்கிற செயல் திட்டங்களும் அவர்களை இணைகிறதுக்கான ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய மாதிரியான செயல் திட்டங்களை நாங்கள் ஆரம்ப காலங்களுக்குள்ளேயே அடுத்த 1 வருடங்களுக்கு நாங்கள் செய்தால்தான் நாங்கள் இதுக்கான உறுப்பினர்களை கேட்கும்போது அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் யார், உங்களுக்கு என்னத்துக்கு நாங்கள் உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று. ஸோ அப்போது எங்கள்கிட்ட கொஞ்சமாவது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், எங்கள் வேலை திட்டங்கள் கட்டாயம் இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வாழ்கிற நாடுகளில் இருந்து 2000 பேரை நாங்கள் இணைக்க முடியவில்லை என்றால் நாங்கள் ஒரு அங்கீகாரமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படும்.
மக்கள் அங்கீகாரம் இல்லாத அமைப்பு மக்கள் அமைப்பாக செயல்பட முடியாது. மக்கள் சார்ந்து சமூகம் சார்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. நீங்கள் அங்கத்தவர்களை சேர்ப்பதை பற்றி குறிப்பிட்டீர்கள். இதே வேளையில் நாங்கள் இன்று எங்களுக்கு ஒரு உதாரணமாக வழிகாட்டியாக அது விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் பார்த்து எங்களை வழிநடத்துவதற்கு அல்லது எங்களுடைய திசையை மாற்றுவதற்காக இந்த என்பிபியினுடைய வெற்றி என்பது மக்கள் ஆதரவு என்பது பார்க்கப்பட வேண்டியது என்று கருதுகிறேன். நீங்கள் குறிப்பிட்ட இந்த 2000 பேர் நம்பர்ஸ் சேர்ப்பதும் அதிலே நீங்கள் சந்தாப்பணம் என்று சொல்லுகிற ஒன்றை, அதாவது தீர்மானிக்கிற சந்தாப்பணத்தை தெரிவிப்பீர்கள், அதாவது செலுத்தி சேர வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். இந்த சந்தாப்பணம் என்பது எதற்காக நிர்ணயிக்கப்படுகிறது? அதுல 2 மாதிரி பார்க்கலாம். ஒன்று ஒரு மினிமம் சந்தாபனம் கட்டும் போதுதான் அங்கே அதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது. சும்மா பேரன்றப்பி தந்துட்டு நான் பேரன்றப்பி கொடுத்தனாண்டு இல்லாமல் உறுப்பினராக வர்றதுக்கு ஒரு மினிமம், அது ஒரு பெரிய தொகையாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த நாங்கள் யாப்பை எழுதினா பிறகுதான் அதை நான் தீர்மானிக்க முடியும். அப்பதான் அதில் ஒரு அவர்களுக்கும் இதில் உறுப்பினர்களாக வரைக்குள்ள ஒரு அங்கீகாரம் இருக்கும். அதே நேரத்தில் சிறிது எங்களுக்கு செயல்படுறதுக்கு பணமும் தேவை. அப்ப பல வகையிலே அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேணும். ஒன்று ஒரு பெருந்தொகை பணத்தை, அதாவது குறிப்பிட்ட கணிசமான தொகையான பணங்களை நாங்கள் சில செல்வந்தர்களை அணுகி நாங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு செயல்பட்டாலும் பலரும் பங்கு பெற்றக்கூடிய வழியில சிறிய அமௌண்ட்டை கட்டி அங்கத்தவராக சேரக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்கினால்தான் இந்த அமைப்பு பல பேருடைய சொத்தாக மாற வேண்டும், பல பேரும் அங்கீகாரம் தந்த ஒரு அமைப்பாக மாற வேணும், பல பேரும் இதுக்கு உரிமை கொண்டாடுற ஒரு அமைப்பாக மாற வேணும். 10 பேரிட்ட நாங்கள் பெருந்தொகை பணத்தை வாங்கி நாங்கள் இந்த திட்டங்களை செய்தால் அந்த 10 பேரும் தான் இந்த அமைப்பை ரூல் பண்ணுவார்கள். அது ஜனநாயகம் அல்ல. இல்லை, அந்த நிதி என்கின்ற பகுதி தனியாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக ஒரு கட்டமைப்பு அல்லது இப்படியான செயல்பாடுகளை செய்ய போகிற பொழுது அத்தனை பேருடைய, ஒரு சாதாரண யூடியூபிலே ஒரு இன்டர்வியூவை கண்டு அல்லது ஒரு விடயத்தை கொண்டு போனால் கூட எங்களுடைய சமூகம் இவர் பிழைப்புக்காக செய்கிறார் என்று சொல்லுகிற ஒரு சமூகம், அதில் சொல்லப்படுகிற விடயத்தை, செய்யப்பட்ட விடயத்தை உள்வாங்குவதோடு தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொள்ளாமல் அதனுடைய பின்னணி, இவருக்கு யார் பணம் கொடுத்திருக்கிறார்கள் அல்லது இவர் இதனால் எவ்வளவு உழைக்கிறார், இதை ஏன் இவர் செய்கிறார் என்ற ஆய்வு செய்கிற ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த நீங்கள் குறிப்பிடுகிற பணம், எனக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவம் அல்லது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு நினைவாக இருக்கிறது. இங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது 1980களில். அந்த ஆலயம் கட்டப்படுகிற பொழுது அதனுடைய சந்தாவாக மக்களை சேர்த்தார்கள். நான் நினைக்கிறேன் $100 ஏதோ தான் மெம்பர் ஆகிறதுக்கு, சைவ மன்றத்தில் மெம்பர் ஆகிறதுக்கு. அது இன்றைக்கு 2000 2000 ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம் மெம்பர்ஸை குறைப்பதற்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த அங்கத்தவராக நீங்கள் ஒரு $20 $100 நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகளில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக போட்டியிட்ட ஒருவர் பகிரங்கமாக வெளியிலே, அவர்தான் கனடாவிலே இருந்துதான் அவர் சொன்னார், தன்னை இந்த கட்டமைப்பு உள்ளுக்குள்ள நீ போய் இருந்து பாருன்னு அனுப்பினது. தான் ஒரு கட்டமைப்பை சார்ந்தவர், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ன செய்யுது என்று பார்க்கறதுக்கு என்னை உள்ளுக்கு போக சொல்லி ப்ரப்போஸ் பண்ணினவர்கள் என்று அவர் இப்பொழுது இருக்கிறாரோ இல்லையோ தெரியாது எனக்கு. ஆனால் இந்த மாதிரியாக எங்களுடைய சமூகத்திலே இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் விட்டு சென்ற ஒரு பெரிய ஒரு பிரிவு புலனாய்வு பிரிவு. அத்தனை பேரும் புலனாய்வாளர்கள். அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டாம்ப் துரோகி. அவர்கள் ஒரு வேளை பார்க்கறது, இவரை பார்த்துட்டு அடி ஸ்டாம்ப் துரோகி. அப்போ இந்த செயல்பாடுகளும் நிச்சயமாக ஒரு கட்டமைப்பை மலினப்படுத்தும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட ஜேவிபி போன்ற கட்டமைப்பில் நான் அறிந்து கொண்ட, தற்பொழுது தெரிந்து கொண்ட விடயம், அவர்கள் ஒரு கட்டமைப்பாக இயங்கினார்கள். ரோஹண விஜயவீரனுடைய மரணத்துக்கு பின்னரும் ஜேவிபியாக இருந்தது. இன்றைக்கும் ஜேவிபியாக இருக்கிறது. ஆனால் என்பிபி தேர்தலிலே போட்டியில் இருக்கிறது. ஆனால் ஜேவிபியிலே நீங்கள் சாதாரணமாக சந்தாப்பணம் செலுத்தி அங்கத்தவராக சேர்ந்துவிட முடியாது. அதற்கான வரையறைகள் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கிறது, அர்ப்பணிப்புகள் இருக்கிறது, உண்மையான விசுவாச தன்மை இருக்கிறது. இவையெல்லாம் பரிசீலிக்கப்பட்டுத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு இயக்கம் நடத்துவது போல
நடத்தி இருக்கிறார்கள். அது இப்படியான கட்டமைப்புகளில் சாத்தியமா, தேவையா? அதாவது நாங்கள் இங்க வைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு வந்து உறுப்பினர்களாக வந்து யாரும் ஈழத்தமிழர் பாரம்பரியத்தை கொண்டவர்கள் இணைகிறதுக்கு தடை இருக்கப்படாது. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த யாப்பு வரைந்ததுக்கு பிறகுதான் நான் இது பற்றிய முழு விவரத்தை நான் சொல்ல முடியும் என்ற நான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய விஷனை நான் குறிப்பிட்டாலும் இந்த அமைப்பின் இடைக்கால நிர்வாக சபையின் தலைவர் என்ற அடிப்படையில் ஸோ யாருக்கும் வந்து நாங்கள் மெம்பராக வர்றதுக்குரிய தடையே இருக்கப்படும். அந்த மெம்பர்ஸால ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் குறிப்பிட்ட பொதுச்சபை உறுப்பினர்களை நாங்கள் அலோகேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து ஈழத்தமிழற்ற சனத்தொகையின் அடிப்படையில் பொதுச்சபை உறுப்பினர்கள் தேர்வாவார்கள். அவர்களின் தெரிவு மூலம் அவர்களின் பின்னணிகளை நாங்கள் அதாவது கேண்டிடேட்டின் பின்னணியை வந்து அவர் ஒன்றில் குற்றச்செயல் புரிந்தவரா அல்லது நிதி மோசடி செய்தவராண்ட அடிப்படையில் எடுத்து அந்த உறுப்பினர்கள் தான் வாக்களிக்கிற உரிமையை கொண்டவர்களா இருப்பார்கள் இந்த பொதுச்சபை உறுப்பினர்களை தெரிவு செய்கிறது. ஆகவே நாங்கள் எங்கட சமூகம் வந்து பிளவுபட்டு இருக்குது, முத்திர குத்தும் என்று பயந்து போய் நின்றால் இந்த சமூகத்தை நாங்கள் ஒரு நாளும் மேலே கொண்டு வர முடியாது. அந்த நீங்கள் சொல்ற மாதிரியான புலனாய்வை சார்ந்தவர்கள் என்று சொல்ல போகிற பலருடன் எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது. நாங்கள் நிறையவே நான் பல விடயங்களை எல்லா தரப்போடும் நான் உரையாடி தான் விடயங்களை பெற்றுக்கொள்றது. காரணம், இன்றைக்கு எல்லோருமே நாங்கள் ஒன்றாக போராடினவர்கள் தான், அங்கே களத்தில் நின்று போராடினவர்கள் தான். காரணம், இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிற சமூகம், ஒரு பாரிய தோல்வியை சந்தித்த சமூகம், அந்த தோல்வியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் நிற்கிற சமூகம், இன்னும் ஒரு சரியான ஒரு தலைமை நிறுவனம் ஒன்று கட்டி எழுப்பப்படாத நேரத்தில் யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கிற சிந்தனையிலேயே அந்த வளர்ச்சி இருக்கிறது. ஸோ அந்த நிலைமை மாறுறதுக்கு எங்களோட செயல்பாடுகள் தான், செயற்பாட்டினூடாகத்தான் மாற்ற முடியும். அதால தான் அந்த இடைக்கால நிர்வாக சபைக்கு 2 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், செயல்பாட்டினூடாக உங்களை நீங்கள் நிரூபியுங்கள். உங்களை நிரூபித்தால் மிச்சம் தானாகவே நடக்கும். மக்கள் அங்கீகாரம் மிகவும் முக்கியம். மக்கள் அங்கீகாரம் இல்லாமல் நாங்கள் ஒரு மக்கள் அமைப்பு என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஜனநாயக ரீதியாக அங்கத்தவராக சேர்ப்பது என்பது அவர்களுடைய உரிமையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பின்னடைவாக நிற்பதற்கான காரணம், ஒவ்வொரு கட்டமைப்புக்குள்ளும் உள்ளே புகுந்து அதற்கு பிறகு கொஞ்ச நாள் போய் அவர் ஒரு பதவியில வந்து ஒரு செயற்பாடுகளை செய்து நல்ல விதமாக செயற்படுகிற பொழுது அதிலே ஏற்படக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புக்கள் உடனடியாக அவரை முலாம் பூசி, இவருடைய பின்னணி தெரியுமா, இவரோடு சேர்ந்து இயங்குகிறார், இவர் ராஜபக்சவோடு நின்று போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறார், இவர் நேற்று சங்கரிலா ஹோட்டலில் இவரை சந்திச்சிருக்கிறார். இந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் அதே கட்டமைப்பிலே இருப்பவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள். அவர்களால் அந்த கட்டமைப்புகள் சின்னாபின்னமாகி கொண்டு போயிருக்கிறது. நீங்களும் அதிலே அப்படியான செயல்பாடுகளுக்குள் உள்ளானவர் என்றதனால் கேட்கிறேன். அவற்றை நிவர்த்தி செய்து இந்த கட்டமைப்பு எந்த விதமான குழப்பமும் அல்லது ஒரு திடமான, இப்ப நீங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட பொழுது அதற்கான காரணம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தால் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவற்றின் அனுபவத்தோடு நீங்கள் புதிய கட்டமைப்பை ஆரம்பிக்கிற பொழுது இவற்றை எதிர்கொள்வது என்பதுதான் மிக கடினமானது. எந்த ஒரு இலக்கையும் அடைவதற்கு தடையாக இருப்பது நாங்களே தான், எங்களுடைய அங்கத்தவர்கள் தான், எங்களுடைய மக்கள் தான். அது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய இந்த கட்டமைப்பு உருவாக்கத்திலே கவனத்தில் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக தடைகள் நிறைய வரும் என்ற அதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. நிறைய அவதூறுகள் வரும். எனக்கு மட்டுமில்லை, இதுல வந்தவர்கள் எல்லோருமே அதையும் தெரிந்துதான். ஆனால் நாங்கள் இந்த சூழலுக்கு ஊடாகத்தான் எப்படியாவது எங்களோட சமூகத்தை மேம்படுத்த வேண்டும், எங்களோட சமூகம் நாங்கள் கட்டியமைக்கப்பட வேணும், எங்கள் தேசம் கட்டியமைக்க வேணும், எங்களோட தேச கட்டுமானம் வளர்ச்சி அடைய வேணும். சரியான வளர்ச்சியில போனால்தான் இந்த சமூகம் நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய நிலைக்கு வரும். அந்த நிலை மாறைக்குள்ள இப்படியான தோல்வியால் வார அவதூறுகள் எல்லாம் தானாவே காணாமல் போகும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த 15 வருட அனுபவமும் இப்படியான அவதூறுகள்ல நாங்கள் எப்படி கையாளுவது, எப்படி சகித்து கொண்டு போவதுதான் இதை கையாளுற முறையாகும். அதாவது இந்த அவதூறுகளை நாங்கள் சகித்து கொண்டு போக பழகுவதுதான் இதை கையாளும் முறையாகும் என்ற விடயங்களையும் கையில் எடுத்து இதன் ஊடாக நாங்கள் இதை சாதிச்சு காட்ட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையோட, இது ஒரு மக்கள் பங்களிப்போட, மக்கள் ஒரு மக்கள் அங்கீகாரமான அமைப்பாக
இதை நடைமுறைப்படுத்துவோம், இது வெளிப்படைத்தன்மையோட நடைமுறைப்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதில் இறங்கி இருக்கோம். இந்த கட்டமைப்பினுடைய அங்குரார்ப்பணம் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது யாப்பை உருவாக்குகிற செயல்பாடுகள், அதே வேளையில் அங்கத்தவரை சேர்க்கின்ற செயல்பாடுகள் அடுத்த கட்டமாக செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டீர்கள். இவை நடைபெறக்கூடிய கால இடைவெளிகள் அல்லது காலங்களை பற்றி என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும்? இதன் யாப் நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒன்று வெளியிட்டாங்க. இந்த யாப்பை 6 மாத காலத்துக்குள்ள நாங்கள் பப்ளிஷ் பண்றதாகத்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதத்துக்குள்ள இதுக்கான முதல் வேர்ஷன் ஆஃப் த யாப்பு இந்த கமிட்டியால, இடைக்கால நிர்வாக சபையால, அதுக்கு பிறகு எந்த யாப்பு திருத்தமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு பொதுச்சபை 100 பேர் கொண்ட பொதுச்சபை ஒன்று உருவாக்கப்படும். அந்த பொதுச்சபை தான் அந்த யாப்பு திருத்தங்களை அவதானிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த செயல்பாடு ரீதியாக ஒரு வருடத்துக்குள்ள குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு செயல்பாட்டை நாங்கள் வெளியிலே காணக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதில் இறங்கி இருக்கின்றோம். அதாவது இந்த அமைப்பு ஃபார்மேஷன் காலத்திலேயே நாங்கள் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நாங்களும் பங்களிக்க வேண்டும் என்றதுக்காக 6 மாவட்டங்களில் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இந்த வெள்ளப்பெருக்கால் எங்களாலும் செய்யக்கூடிய உதவிகளை நாங்களும் தெரிந்தவர்களின் உதவியோடு செய்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலும் 2000 நுழம்பு விலைகளை கொடுக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வெள்ளப்பெருக்கால் நுழம்புகள் உற்பத்தியாகி நிறைய நுழம்புகள் உருவாகி அங்கு உள்ள சிறார்கள் எல்லாம் நுழம்பு கடிக்கு உள்ளாகி பெரிய தொற்று நோய்களுக்கு வரலாம். அப்போ அதை தடுக்கும் முறையாக அங்கத்தை சுகாதார திணைக்களம் சார்ந்தவர்களின் ஆலோசனையுடன் 2000 நுழம்பு வகைகளை உடனடியாக அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை திட்டம் எமது அமைப்பால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பு நீங்கள் மக்களுடைய மேம்பாட்டுக்கு, அதாவது களத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய நகர்வுகளோடும் இணைந்து பயணிப்பதாக குறிப்பிட்டீர்கள். பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்களையும் உங்களுடைய ஆலோசனை குழுவிலே நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இந்த பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்திய பொழுது ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பொது சபையாக புத்திஜீவிகள் மற்றும் ஊடக பரப்பிலே உள்ளவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் என்ற ஒரு குழுமத்தினர் ஒன்றிணைந்து செயல்பாடுகளை அரசியல் சாராத வகையிலே முன்னெடுத்தார்கள். அதற்கு பின்னர் கட்சிகளை இணைத்து கொண்டார்கள். அது ஒரு பொது கட்டமைப்பாக இருந்தது. பின்னர் அது பிளவுபட்டது பொது தேர்தலிலே. உங்களுடைய இந்த கட்டமைப்பு அங்கே உள்ள அரசியல் களத்தோடு அல்லது சமூகத்தோடு எப்படி இணைந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும்? நீங்களே ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கோ, எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கோ, எங்களோட வேலை எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன காலம் போய்விட்டது என்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தாலும், தேர்தலில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அல்லது புலம்பெயர்ந்த முதலீடுகள், பொருளாதார ரீதியான வளங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல கட்சிகளால், பல சுயேட்சை குழுக்கள் கூட உருவாக்கப்பட்டது புலம்பெயர்ந்த தமிழர்களால். உங்களுடைய கட்டமைப்பு எப்படி அங்கே உங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க அல்லது வியாபிப்பதற்கு இருக்கிறீர்கள்? நிச்சயமாக நாங்கள் ஒரு அரசியல் கட்சியோடு இணைந்து செயல்பட போவது அல்ல. ஒரு அரசியல் கட்சியை முன்னிலைப்படுத்தியும் செயல்பட போவதில்லை. அதுக்காக அவர்களுடன் நாங்கள் உரையாட மாட்டோம், கலந்துரையாடல்கள் செய்ய மாட்டோம், ஊடாட மாட்டோம் என்று நான் சொல்லவில்லை. தேவை ஏற்படும் போது தேவை ஏற்பட்ட விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆனால் இந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்லைன் பாலிடிக்ஸை செய்ய போறதல்ல. ஒரு தேவை ஏற்பட்டால் இப்ப பொது வேட்பாளர் மாதிரியான விடயங்கள் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கன்செப்ட் வரைக்கும் நாங்கள் அந்த அரசியலை வலுவூட்டுவோம். மற்றும்படி தமிழ் தேசிய அரசியல் சார்ந்தவர்களில் ஓரளவுக்கு தமிழ் மக்களோட அபிலாசைகளை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள், தமிழ் மக்களின் நலன் கருந்தி செயல்படக்கூடியவர்களுக்கு ஆதரிக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்துவோம். ஆனால் அது கூட நான் சொன்ன மாதிரி எதுவுமே இந்த கமிட்டியினூடாக முடிவெடுத்து தான் நான் அதை செயல்படுத்த முடியும். இதனுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது அரசியலில் ஃப்ரண்ட் லைன்ல நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். இதில் வந்தவர்கள் எல்லோருமே எங்கள் ஆரம்ப உரையாடலில் நாங்கள் அரசியலுக்கு அதிகம் போக வேண்டாம், ஆனால் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. எங்களுடைய அடிப்படை கோட்பாடு வடகிழக்கு தமிழர் தாயகம், ஈழத்தமிழர் ஒரு தேசிய இனம்.
இந்த கோட்பாடு இருக்கும் எங்கள்கிட்ட எப்பவுமே. நாங்கள் எங்க வேலை செய்தாலும் அந்த கோட்பாடு அடிப்படையில தான் வேலை செய்வோம். கோட்பாடு தான் மிக முக்கியம். ஆனால் நீங்கள் இதை குறிப்பிடுகிற பொழுது அங்கே பல கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளினுடைய பிரிவுகள் பிளவுகள் என்பது மக்களுக்கு ஏற்படுத்திய விசனம் என்பது இந்த தேர்தலில் வித்தியாசமான ஒரு வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் நீங்கள் எப்படி பிரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு கட்சி பேதம் கிடையாது என்று சொல்லுவதை விட அங்கே கட்சிகளில் ஒரு ஒருமைப்பாட்டை அல்லது தமிழ் சமூகம் என்பது ஒன்றுபட்டு நின்று தங்களுடைய பிரதித்துவத்தை செய்கிற செயல்பாடுகளில் முயற்சி எடுப்பதற்கு நீங்கள் தெரிவு செய்து இந்த கட்சி அல்லது இந்த கட்டமைப்பு அவர்களுடைய யாப்பும் உங்களுடைய யாப்பும் எங்களுடைய நோக்கம் வெளிநாடுகளில் எப்படி தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழப்போகிறார்கள் என்று அதற்கான தனித்தன்மையான கட்டமைப்புகள் இருக்கிறது. உங்களுடைய கட்டமைப்பு போன்றவை அரசியலில் அங்கே ஒரு மாற்றத்தை, அங்கே வாழுகிற மக்களுக்கு ஒரு சுகமான சுபிட்சமான சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதாக இருக்கிற பொழுது அதை நீங்கள் ஒதுக்கி வைப்பது சரியா? அதாவது நான் குறிப்பிட்ட போல தேச கட்டுமானம் தான் அடிப்படை. அரசியல்ல எந்த கொள்கையும் இருக்கலாம், நாங்கள் அதை அடைகிறதுக்கு எங்களுக்கான தேச கட்டமைப்பு மிக முக்கியம். அந்த தேச கட்டமைப்பை தான் நாங்கள் இப்போ முதல் முறையாக நாங்கள் முன்னோக்கி நகர்த்துறதுக்கு இருக்கிறோம். அந்த தேச கட்டுமானம் வளர்ச்சி அடையும் போது மக்கள் ஓரளவுக்கு மக்கள் அணிதிரள்ற போது தான் நாங்கள் சரியான அரசியலையும் நகர்த்த முடியும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பல அமைப்புகள் சர்வதேச லெவலில் செய்கிற வேலை திட்டங்கள், சர்வதேச முகவர்கள் கூடாவோ ஏஜென்ட்கள் கூடாவோ அரசுகளுக்கு கூடாக செய்கிற வேலை திட்டங்கள் அது நடந்து கொண்டிருக்கட்டும். அடுத்தது இப்போதைக்கு இனி அடுத்த தேர்தல் வரப்போறதும் இல்லை, 5 வருடங்கள் இருக்கின்றது. அங்க உள்ள கட்சிகள் ஒரு நல்ல ஒரு படிப்பினையை பெற்றிருக்கலாம். ஒருவர் கூட சீட்டு எடுத்துக்கலாம், இல்லை ஒருவர் குறைய எடுத்திருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு படிப்பினையை எடுத்திருப்பார்கள். இந்த கட்சிகள் பிளவுபட்டு நின்றதுதான் இன்றைக்கு என்பிபி யாழ்ப்பாணத்தில் முன்னிலை வகிக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம். ஸோ நான் நினைக்கிறேன் அவர்கள் அதை கட்டாயம் கருத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த தேர்தல் சம்பந்தமான கருத்து வழங்கினதில் நான் மற்ற இன்டர்வியூவில் நான் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். நிச்சயமாக தேவை ஏற்பட்டால் நாங்கள் கருத்துக்களை தெரிவிப்போம். கடந்த காலங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகள் சர்வதேசத்தினுடைய அனுசரணையை அல்லது ஆதரவை அழுத்தம் கொடுக்கின்ற செயல்பாடுகளில் முனைப்பாக செயல்பட வேண்டிய ஒரு களம் இருந்தது. இனவாத அரசியல் தளம் தொடர்ந்து கொண்டிருந்தது. கோத்தபாய ராஜபக்ஷ, ஏன் அதுக்கு பின்னர் வந்த ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த என்பிபியினுடைய மாற்றம் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான முனைப்போடு செயல்படுகிறது. அதே வேளையில் இந்த இலங்கையில் பிரிவினைவாதம், இனவாதம் இல்லாத ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகிற செயல்பாட்டில் அதிகப்படியான தமிழர்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் தமிழ் கட்சிகளுக்கிடையே இருந்த பிரிவினைகள், பிளவுகள், விரக்திகள் மக்களை என்பிபி பக்கம் கொண்டு போனது என்பது ஒரு விதமான வாதமாக அல்லது ஒரு விதமான நியாயப்பாடாக இருந்தாலும், என்பிபி கட்சியினுடைய கொள்கைகள் ஊழலற்ற சமூகம், அந்த ஊழல் என்ற ஒரு விடயம் தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ராமநாதன் அர்ஜுனாவினுடைய வெற்றி என்பது ஊழலுக்காக வழங்கப்பட்ட வாக்குகள். அவர் ஊழல் ஒன்றை வெளிப்படுத்தினார் என்பதற்காக வழங்கப்பட்ட வாக்குகளாக பார்க்கப்படுகிறது. அப்படியாக இருக்கிற பொழுது நீங்கள் பொதுப்படையிலே மக்கள் அந்த மாற்றத்தோடு தமிழ் மக்களும் ஒரு நல்ல எதிர்காலத்தை, சமமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு சூழல் என்பது கடந்த காலம் இருந்த சூழல் போல இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சூழல் மாற்றமடையலாம், ஊழல்களில் மாற்றமடையலாம், ஊழல்கள் அற்றுப்போகலாம், அல்ல ஊழல்கள் குறைக்கப்படலாம், நிர்வாக ரீதியான விடயங்கள் மேம்படுத்தலாம். அது சில வேளை நாடு ரீதியாக என்பிபி நாடு ரீதியாக இந்த விடயங்களை செய்யக்குள்ள வடகிழக்கிலும் அது பிரதிபலிக்கும் என்று தான் நான் நம்புறேன் ஒரு பகுதியாவது. இருந்தாலும் எங்களுக்கான ஒரு இனப்பிரச்சனை உண்டு இல்லையென்று இல்லைத்தானே. அது ஒரு வகையில் பேச்சுவார்த்தை மேட வரையில் போய் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் எவ்வளவோ இழப்புக்களை, எத்தனையோ மாவீரர்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது சர்வதேசம் அறிந்த உண்மை. அதுக்கான ஒரு அந்த போர் அந்த நடந்த அநீதி சம்பந்தமாக என்பிபி எந்தவித கருத்தும் கூறவில்லை. அட்லீஸ்ட் அதிலே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்தால் தான் எங்களுக்குள்ளே ஒரு இணைவு பெறும் என்று சொல்லலாம். மற்றபடி இந்த நிர்வாக விடயங்கள் ஒரு தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். இனமுறுகல்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி நான் இன்னைக்கு இல்லை ஒரு சிங்கள கட்சியால் இலகுவாக அதை
செய்துவிட்டு போகலாம் என்று. ஆனால் இவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு மனம் இருக்கோ எனக்கு தெரியாது. அது காலம்தான் பதில் சொல்ல வேணும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஈழத்தமிழர் தமிழர்களாகவே இருப்போம். நாங்கள் சரியான விடயங்களுக்கு ஒத்துழைப்போம். நாங்கள் எதிர்ப்பு காட்ட வேண்டிய இடங்களுக்கு எதிர்ப்பு காட்டுவோம். நாங்கள் பெரிய அளவில் விலை கொடுத்திருக்கிறோம். எங்களோட சுதந்திரத்துக்காக பெரிய இனஅழிப்பு நடந்திருக்கிறது. இந்த விடயங்களையும் அவர்கள் அட்ரஸ் பண்ண வேணும். இப்போ அவர்கள் எப்படி தாங்கள் புரட்சிக்கு வலிக்கிட்டார்களோ அப்படி தமிழர்களுக்கும் ஒரு நியாயப்பாடு இருக்கிறது என்ற விடயத்தை அவர்கள் ஏதோ ஒரு வழியில அதை அவர் சுட்டிக்காட்டுற நிலைக்கு வந்தால்தான் நாங்கள் அந்த சுமூகம் ஒன்று வரும் என்றதை சொல்லலாம். அல்லது எதுவுமே ஒரு தற்காலிகமானதாக தான் இருக்கும். நிறைவாக புதிய கட்டமைப்பாக உங்களுடைய இந்த அனைத்துலக தமிழர் பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியம் என்கின்ற வகையிலும் எங்களுடைய சம்பிரதாயங்கள் அல்லது தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட சில விதிமுறைகள், வழிமுறைகள், அஞ்சலி செலுத்தல், கொடியேற்றுதல் போன்ற சம்பிரதாய செயல்பாடுகளில் உங்கள் கட்டமைப்பு எந்த வகையிலே செயல்பட தீர்மானித்திருக்கிறது? அதாவது இங்கேதான் அந்த குழப்பம் ஏற்படும் அல்லது பிரிவினைகள் ஏற்படும், விமர்சனங்கள் வெளிவரும், ஏன் இப்பொழுது கூட வர ஆரம்பித்திருக்கிறது. அவற்றை பற்றி, அந்த சம்பிரதாயங்களை பற்றி உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய யாப்பில் எந்த விதமான தீர்மானங்களை எடுப்பதாக இருக்கிறீர்கள்? எங்க இந்த கேள்வியை காணலைன்னு நான் யோசித்தேன். நிறைவுக்கு வந்தும் கேள்வி வரவில்லை. நிச்சயமாக இது ஒரு விருப்பு வெறுப்புக்கு ஆக நாங்கள் ஆரம்பிக்கிட்ட அமைப்பில் ஒரு நோக்கத்தோட ஒரு குறிக்கோளோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எப்பவுமே தமிழர் தேசம், தமிழர் தேசிய இனம் என்ற கோட்பாட்டிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், எங்களோட அங்குரார்ப்பண நிகழ்வு கூட மாவீரர் அஞ்சலி செலுத்தி, அதாவது மாவீரர் மலரஞ்சலியில் அகவணக்கம் செலுத்தி தான் நாங்கள் அதை ஆரம்பித்திருந்தோம். ஆகவே நாங்கள் அந்த அடிப்படையிலிருந்து விடுபட்டு போவர்கள் இல்லை. ஆனால் தேசிய கொடி சார்ந்து நாங்கள் நாட்டுக்குள்ளே போய் செயல்படும் போது அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் அதை கூடுதலாக சிந்தித்து அதை பற்றிய விவாதங்களை செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. ஏன்னா நாங்கள் நாட்டுக்குள்ளே போய் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நாங்கள் பெரிய அளவு நிதியை நாங்கள் மக்களிடம் சேர்த்து கொண்டு போய் அங்கே செயல்படுத்தும் போது அரசாங்கம் அதில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், இந்த அமைப்பை இல்லாமல் செய்யலாம். ஒரு தடை போட்ட அமைப்பாக வந்தால் அதை விட இருக்கிற 3 அமைப்புகளுமே செயல்படலாம் என்று சொல்லி நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்க தேவையில்லை. தேசிய கொடியை பொறுத்தவரையில் இந்த அமைப்பு அந்த கொடிக்கான அங்கீகாரத்தை தேடி வேலை செய்யும். அந்த தேசிய கொடிக்கான அங்கீகாரத்தை தேடி வேலை செய்யும். ஆனால் உடனடியாக நாங்கள் அந்த கொடியை நாங்கள் பாவிக்கிறோன்றது நாங்கள் அதை ஒரு யோசித்து சரியான முறையில் எங்களோட ஆலோசகர்கள், எங்களோட நிர்வாக சபை ஆலோசனை குழுக்களோட கதைச்சுத்தான் அதின் முடிவை சொல்ல மட்டும். ஆனால் ஏதாவது ஒரு அமைப்போ அல்லது ஒரு நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றுவதற்கு என்னை கூப்பிட்டால் நான் மனப்பூர்வமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஒரு மாவீரனின் அன்னை என்ற அடிப்படையில் போய் நான் அந்த தேசிய கொடிக்கு மரியாதை கொடுத்து ஏற்றுவேன். தனிப்பட்ட நிமாலை கூப்பிட்டு ஒரு தேசிய கொடியை ஏற்ற விட்டால் நான் எப்பவுமே கடந்த காலங்களிலும் இந்த 15 வருடங்களில் நான் பல நிகழ்வுகளில் தேசிய கொடியை முன்னின்று ஏற்றியுள்ளேன். இன்னும் நான் தொடர்ச்சியாக என்ன தடை வந்தாலும் நான் அதை செய்வேன். ஆனால் இந்த அமைப்பு அதை பயன்படுத்துறதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டும். ஆனால் தேசிய கொடிக்கு எப்படி அங்கீகாரம் எடுக்கிற விடயங்களை ஆராய்ந்து செயல்படும். இந்த கட்டமைப்பில் இணையவிருப்பவர்கள் அல்லது இணைய வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுகோளை விடுத்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நிமால், நிச்சயமாக எங்களுக்கு FGT.org என்ற வெப்சைட் இருக்கிறது. எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் 15 பேர் வரை உள்ள ஒரு நிர்வாக சபையோட உருவாக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் குறைந்தது 5 பேர் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு விடயங்களை அந்தந்த நாட்டில் உள்ளவர்களே தீர்மானிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும். அதால் நாங்கள் குறைந்தது 5 பேர், 15 பேர் வரை அந்த குழுவில், இப்போ கனடா போன்ற நாடுகளில் சில கூடுதலானவர்கள் தேவைப்படலாம். 15 பேர் வரை நாங்கள் இணைக்க இருக்கலாம். அதுக்கும் மேலாக எத்தனை பேரையும் தொண்டர்களாக இணைக்க இருக்கிறோம். அதுக்கும் பிறகு நாங்கள் எப்போ இந்த யாப்பை வெளியிட்டு உறுப்பினர்களை இணைக்கிறோமோ அந்த நேரத்தில் நீங்கள் உறுப்பினர்களாக இணைந்து முதலாவது நிர்வாக சபை தேர்வு இறக்கும் முதல்ல 2000 பேருக்கு குறையாமல் இதில் உறுப்பினர்களை இணைக்கிறன்றதை நாங்கள் வெளிப்படையாகவே நம்பரை சொல்லி வச்சிருக்கிறோம். மிகுந்த நன்றிகள் நிமால். உங்களுடைய இந்த புதிய முயற்சி மக்கள் சார்ந்த, மக்கள் கட்டமைப்பாக
இயங்க வேண்டும். அதற்கான செயல்பாடுகளில் மக்களும் வெளிப்படைத்தன்மையோடு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒற்றை விரல் நீட்டில் தமிழரை ஒன்றாய் அணி கூட்டிக் கடலெறி முற்றம் வரை நின்ற உறுதியின் முடிவேரே. தேசம் எனும் கால பொருளதன் தீர்வாயமதொற்றை வழியதாய் பேசப்படும் எங்கள் தமிழின குறியீடே.